ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நம்ம இருக்கும்போது முதல் முறையாக படத்தில் தான் பார்க்க முடியும் அந்த ஊர்லாம். ஸோ அந்த ஷாட் காமிக்கும் போது அந்த மைசூர் மகாராஜா சிலைக்கிட்ட அந்த மர்டர் நடக்கிறது, இந்த மாதிரியான ஷாட்லாம் பார்க்குறப்ப ஜாகிரபி ஒருவேளை அது மைசூரில் நடக்குதோ, கட் பண்ணால் பார்த்தா சென்னையில் நடக்குது கதை. கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு காமிச்சா விதான் சௌதா மாதிரி ஒரு இடத்துல காமிப்பாங்க, பெரிய கலெக்டர் ஆஃபீஸு. அப்படி ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. ஸோ இப்படி ஜாகிரபிக்கெல்லாம் அந்த படத்தை வந்து இங்கே தான் கிடையாது, மிக்ஸ் பண்ணி பொள்ளாச்சியில் எடுத்திருப்பாங்க, மைசூரில் எடுத்திருப்பாங்க, சென்னையில் எடுத்திருப்பாங்க. அப்படியே அங்கே அந்த படம் இன்ன வரைக்கும் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ரிவ்யூ போடும்போது கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்க, இது எனக்குன்னு இந்த ஊரில் எடுத்த மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து ரஜினி சார் வந்து சொல்லுவார், இதுக்கெல்லாம் யார் காரணம், சப் இன்ஸ்பெக்டர் பழனிவேல் அப்படின்னோடனே அந்த போலீஸ்காரனை பிடிச்சி அவன் கையை வெட்டுற சீன் ஒன்று வரும். அதை வெட்டும் போது சோபனா வந்து பஸ்லேருந்து பார்த்துருவாங்க, நீ இவ்வளோ பெரிய ரவுடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாட். ஸோ அந்த பஸ்லேருந்து அவங்க பார்க்கணும், இவர் வந்து இந்த கையை வெட்டணும். கையை வெட்டும் போது பஸ்லேருந்து பார்ப்பாங்க, பஸ்ஸு சிவப்பு கலரில் இருக்கும். அந்த பீரியடில் மெட்ராஸில் அப்படி ஒரு பஸ்ஸே கிடையாது, சிவப்பு கலரில் இருக்கும். கர்நாடகாவில் எடுத்த சீன் அது. ஸோ அந்த சிவப்பு கலரில் இருக்கும். அதை பார்க்குறப்ப இன்னும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கலவரம் நடக்கும். கலவரம் நடக்கும்போது பார்த்தோன்னா அந்த ஃபுல்லாக போர்டெல்லாம் பார்த்தா வேறு மொழியில் எழுதியிருக்கும். அது தெலுங்கா மலையாளமான்னு வேறு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே ஜாகிரபிக்கல் சேஞ்சுன்னு இந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமாக எல்லா இடத்துலையும் வந்து ஷூட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படத்தோட லைட்டிங்கு, அப்புறம் அந்த